இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, மகிழ்வோடு மகிழ்வின் மாதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நான் டிசம்பர் 1ஆம் தேதி. இந்த மாதத்தை நான் என்றுமே மகிழ்வின் மாதமாக சொல்லுவேன். ஏனென்றால் இது மகிழ்ச்சி அளிக்கின்ற நாட்களை அதிகமாக தருகிறது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவும் இறைவனின் ஆசீரும் அருளும் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாயிலாக நாம் நமது வாழ்க்கையிலே வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்ற உண்மை நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, வார்த்தை என்னும் வாள் எவ்வாறு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் வார்த்தை வாள் போன்றது. அதை வைத்து பிறரை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பிறரது வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறீர்களா என்று சற்று அலசி பாருங்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அழகாக சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடுகின்ற பொழுது அதை பார்த்து நீங்கள் காலத்தை கணித்து விடுகிறீர்கள். எனவே நீங்களும் இந்த இறுதி காலம் வரப்போவதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், வரவிருக்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். இறுதியிலே அவர் அழகாக சொல்லுகிறார், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவரது வார்த்தை அந்த அளவிற்கு நமக்கு ஆணித்தரமாக வாழ்வு அளிப்பதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் பேதுரு அழகாக சொல்லியிருப்பார், ஆண்டவரே, நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் வேறு யாரிடம் போவோம் என்று. அந்த நிலை வாழ்வு தரும் வார்த்தைகளை நாம் இறை வார்த்தைகளை எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை வைத்து நமது வாழ்விலை பயன்படுத்துகிறோம் என்று சற்று அலசி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. யோவான செய்தி 17:17 அழகாக சொல்லுகிறது, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், உமது வார்த்தையே உண்மை. அவரது வார்த்தையினால் நாம் அனைவரும் அர்ப்பணமாகி நமது வார்த்தையை பிறரிடத்துல எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? பிறரை வாழ வையுங்கள். ஆனால் சற்று வாழ்க்கையை அலசி பாருங்க. எத்தனை பேர் ஒரு நல்ல வார்த்தைகளை பிறரிடம் பேசுகிறோம்? பெருசா காசு பணம் பிறருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் வார்த்தைகளை பிறரிடத்துல அன்போடும் பரிவோடும் இரக்கத்தோடும் ஒரு வார்த்தையினால் பிறரை உயிர்ப்பிக்க முடியும் நம்மால். இதைத்தான் ஆண்டவர் செய்தார். சென்ற இடமெல்லாம் வார்த்தைகளை கூறி பிறரை முழுமையாக உருவாக்கியதை நாம் பார்க்கிறோம். வார்த்தையை வைத்து தான் இந்த உலகத்தை படைத்தார். ஒளி தோன்றுக என்று வார்த்தையை கூறினார், ஒளி தோன்றிற்று. இவ்வாறாக வார்த்தையை வைத்து அனைத்தையும் படைத்த இறைவன் இன்று வார்த்தையினால் நம்மையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்வழிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு அழகாக சொல்லி இருக்கிறார். எனவே நாம் நமது வார்த்தை வாழ்வு அளிப்பதாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மத்தேயு 4:4 அழகாக சொல்லுகிறது, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்று. ஆண்டவர் சோதிக்கப்படுகின்ற பொழுது அழகாக சொன்ன வார்த்தை இது. கடவுள் முழுமையாக வார்த்தையை வைத்து தான் வாழ முடியும் என்று கற்றுத்தருகிறார். இந்த உலகம் முடிவு வந்துவிட்டது. ஆனாலும் இந்த உலகம் முடிவது இந்த வார்த்தையினால் தான். வார்த்தையை வைத்து தான் நமது வாழ்வை வாழ்வாக்க முடியும். வார்த்தையை வைத்து தான் நமது வாழ்வை நாமே அழித்து கொள்ளவும் முடியும். எனவே வார்த்தை சிலரை உருவாக்கும், சிலரை கொள்ளும். நாம் பயன்படுத்துகிறது வார்த்தை வாள் போன்றது அன்பார்ந்தவர்களை. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? 1 பேதுரு 2:2 அழகாக சொல்லுது. என்ன தெரியுங்களா? புதிதாய் பிறந்த குழந்தை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராயிருங்கள், இதை அருந்துவதால் மீட்பு அடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. குழந்தை, புதிதாக பிறந்த குழந்தை பாலை அழகாக சுவைப்பது போல அந்த வஞ்சகமற்ற வார்த்தை பால் மாதிரி இருக்கணும். வஞ்சகமற்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். அது பயன்படுத்தினால் நீங்கள் முழுமையாக மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வார்த்தையினால் நம்ம மீட்பு பெறுவோம். அதை பயன்படுத்துவதில் தான் நமது வாழ்க்கை அடங்கி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே வார்த்தை என்னும் வாழ் கொண்டு பலரை வாழ்விக்க நம்மால் முடியும். இந்த வார்த்தை என்ற வாளை பிறரை வாழ வைக்க பயன்படுத்துங்கள். தப்பே செஞ்சாலும் அவர்களை வார்த்தையினால் மன்னியுங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். இன்முகத்தோடு இன்சொல் பேசி இறைவன் சொன்ன இறை வார்த்தையை படி வாழ்வோம், மகிழ்வோம். இன்முகத்தோடு பேசுவோம், அதன்படி வாழ்வோம். இறை வார்த்தை நமது வாழ்வாக்குவோம். இறைவன் நம்மோடு